அனைவருக்கும் வணக்கம் லேர்னர்ஸ். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு determine whether a character entered is a vowel or not using conditional statements. ஓகேவா? இதில் இந்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேரக்டர் வந்து கொடுக்க போகிறீங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு வவ்வலா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ வவ்வல் கேரக்டர்ஸ்னால உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏஇ ஐஓஇ தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா வவ்வல்ஸ் கேரக்டர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வவ்வல்ஸ் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏ இ அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க ஐ ஏஇ ஓ யூ. ஓகேங்களா? ஸோ இது கேப்ஸ்லாக் எழுதலாம், கேப்ஸ்லாக் எழுதலாம். ஸோ ஸ்மாலாக்கும் கேப்ஸ்லாக்கும் நம்ம கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுன்னு கேட்டினா டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட அஸ்கி வேலியை வச்சு என்ன செய்யும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் அஸ்கி வேலி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகே, கேப்ஸ்லாக்கும் ஸ்மாலாக்கும் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன, இஃப் எல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இஃப் எல்ஸு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இஃப் எல்ஸு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு மொத்தம் வந்து 3 டைப் இருக்குது. ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும். நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸு. மூணாவது திங் என்ன, இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? மொத்தமே வந்துட்டு 3 டைப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சார். அதில் ஒன்றாவது டைப்பு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 அப் டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் சேம்பிள் பாருங்கள். இஃப் 10 லெஸ் தேன் 20ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? 10 லெஸ் தேன் 20. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் பண்ணது 10 லெஸ் தேன் 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் எண்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இஃப் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து இஃப் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க. நேமு இன்புட்டு ஒரு நேம் மட்டும் வாங்குறீங்க. ஓகேவா? நேம் வந்துட்டு இஃப் அந்த நேம் கார்த்தியா இருந்தது அப்படின்னா ஹலோ கார்த்தி குட் மார்னிங் பிரிண்ட் ஹவாரின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணீங்க. ஸோ என்டர் த நேம் வந்துட்டு கார்த்தியா இருந்தது அப்படின்னா என்ன செய்றீங்க, கார்த்தி குட் மார்னிங் ஹவாரி சொல்லி பிரிண்ட் பண்ணீங்க. ஸோ வேறு ஏதாவது இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸர் நடக்குது. ஏன்னா இல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுதான் இதுக்கு பிறகு என்ன ஸ்டேட்மெண்ட்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஆக்ஷன் 1 நடக்குது. ஸோ எல்ஸாக இருந்ததுன்னா அது வந்து பொய்யா இருந்ததுன்னா என்னது ஆக்ஷன் 2. ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ உண்மையாக இருந்ததுன்னா இந்த பாட்டு, சப்போஸ் பொய் எல்ஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த பாட்டு. ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆக்ஷன் 1 will be executed, otherwise action 2 will be executed. ஓகேவா? ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இங்கே பாருங்கள். நேம் சீக்வல் இன்புட் வந்து என்ன செய்யறோம், என்டர் த நேம் வந்து வாங்குறீங்க. ஓகேவா? நேம் சீக்வல் கார்த்தியா இருந்தது அப்படின்னா ஹலோ கார்த்தி குட் மார்னிங். ஓகேவா? ஸோ எல்ஸாக இருந்தது அப்படின்னா ஹலோ கஸ்ட் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ சொல்லி பிரிண்ட் பண்ண போறீங்க. இங்கே பாருங்க, என்டர் த நேம் வந்துட்டு கார்த்தியா இருந்ததுன்னா ஹலோ கார்த்தி குட் மார்னிங் சொல்லி பிரிண்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் இதில் கார்த்தி தவிர வேறு நேம் கொடுத்துருக்கு, கார்த்தி இங்கே வந்து வேறு நேம் கொடுத்துருக்கீங்க, வேறு நேம் கொடுத்தா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ரூ பார்ட் இருந்தால் ஹலோ கார்த்தி குட் மார்னிங், எல்ஸ் பார்ட் இருந்ததுன்னா அதை தவிர வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா ஹலோ கஸ்ட் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து சின்டாக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஆக்ஷன் 1. ஸோ எலிஃபுக்குள்ளார நெக்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆக்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எலிஃபுக்குள்ளார கண்டிஷன் 3 ட்ரூவாக இருந்தால் ஆக்ஷன் 3. ஓகேங்களா? ஸோ எலிஃபுக்குள்ளார கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஆக்ஷன் 4. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எலிஃப் விட்டாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். கடைசி ஃபைனல் பண்ண எல்ஸ், இது வந்து ஃபால்ஸ் பார்ட், டிஃபால்ட் ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னா, ஸோ ஒரு பிராண்டோட நேம் வந்து வாங்குறோம். இன்புட் சீக்வல் டு என்டர் யுவர் ஃபேவரட் பிராண்டு. ஸோ ஆர்சியாக இருந்தது அப்படின்னா சில்ட்ரன் பிராண்ட்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறீங்க. எலிஃப் பிராண்ட் வந்து அதர்வைஸ் கேஎஃப் இருந்தது அப்படின்னா இஃப் நாட் மச் தென் கிக்னு சொல்லி டிஸ்பிளேங்க. எலிஃப் எஃப்ஓவாக இருந்தது அப்படின்னா பை ஒன் கெட் ஃப்ரீ 1 சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ எல்ஸ் இதில் எதுவுமே ஃபால்ஸ், இதில் நீங்கள் கொடுத்தது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்னதுன்னா அதர் பிராண்ட்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லி டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, இங்கே பாருங்கள், என்டர் யுவர் ஃபேவரட் ஆர்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்சி இட் இஸ் சில்ட்ரன்ஸ் பிராண்ட்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங் எஃப்ஓ கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் த ஃபேவரட் எஃப்ஓ கொடுத்தீங்க அப்படின்னா கெட் ஃப்ரீ 1 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு ஏதோ கொடுத்துருக்க பாருங்க.
என்னோட ஃபேவரட் பிராண்டு இதில் உள்ளது எதுவுமே கொடுக்கல. ஆர்சி, கேஎஃப், எஃப்ஓ தவிர ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா அதர் பிராண்ட்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். திஸ் இஸ் a ஃபால்ஸ் ஸ்பாட். ஓகேவா? ஃபால்ஸ் ஸ்பாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சரியா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு பாயிண்ட்ஸ் ரிமைண்டர். எல் ஸ்பாட் இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷனல். எல் ஸ்பாட் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருக்கலாம். ஓகே, தேர் இஸ் நோ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஓகேவா? இந்த சி++ ஜாவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்துட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இதில் அப்படின்னா பைத்தான் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடும். ஸோ ப்ரோக்ராம் இது ஒரு இதுக்கு முன்னாடி சிங்கை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் வந்து வாங்குறீங்க. என்டர் யுவர் ஸ்கோர். அந்த ஸ்கோர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 90 அப்படின்னா கிரேட் ஏ. நீ கொடுக்குற இன்புட் வந்துட்டு எலீஃபில் ஸ்கோர் வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80 இருந்ததுன்னா கிரேட் பி. ஸோ அதே ஸ்கோரு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 70 இருந்தது அப்படின்னா கிரேடு சி. ஸோ அதே இது ஸ்கோர் வந்துட்டு 60 கிரேட்டர் தான் ஈக்குவல் 60 இருந்தால் கிரேடு டி. எல்ஸ்னா என்னது எஃப்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பாருங்கள் என்டர் யுவர் ஸ்கோர் வந்து கொடுக்குறேன். 78 வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னா இந்த சி கிரேட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 70க்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே 80க்கு மேலே கொடுத்தீங்க, 80க்கு மேலே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா கிரேடி பி. அதே 90க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா கிரேடி ஏ. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக போட்டு டிஃப்ரெண்ட் இன்புட் வந்து சப்போஸ் இதில் இருக்கிறது எதையுமே கொடுக்கல. சப்போஸ் 40க்கு கீழே கொடுக்குறீங்க அப்படின்னானது கிரேட் எஃப் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் எலிஃப். இஃப் அதுக்கப்புறம் எலிஃபை எத்தனை கண்டிஷனாக எழுதிக்கலாம். ஸோ கடைசியில் எல் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் கொடுக்குற இன்புட் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு என்ன செய்யணும், இந்த எல் ஸ்பாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு கோடு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் ஒரு கேரக்டர் மட்டும் வாங்கினேன், ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அந்த கேரக்டர் வந்து இஃப்பு ஓகேங்களா, இஃப்பு அந்த கேரக்டர் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ, கேபிட்டல் ஏ. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் இ ஆர் ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் ஈவாக இருந்துச்சுன்னா ஆர் ஐயா இருந்தது அப்படின்னா ஆர் ஓவாக இருந்ததுன்னா ஆர் யூவாக இருந்ததுன்னா. ஓகேவா? ஸோ பிரிண்டு அந்த சிஹெச் வாங்குகிற இன்புட்டு சிஹெச் இஸ் ஏ வவல். ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஆக்கும் செக் பண்ணணும். எலிஃப்குள்ளார கேப்ஸ் ஏ, ஸ்மால் இ, ஸ்மால் ஐ, ஸ்மால் ஓ, ஸ்மால் யூவாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் எஃப் அந்த கேரக்டர் இஸ் ஏ வவல். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எல் ஸ்பாட் வந்து என்ன செய்யுங்க, பிரிண்ட் சிஹெச் இஸ் நாட் ஏ வவல்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம பைத்தான் கோடுக்குள்ளே வந்து போயிடுவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே போயிடும். பைத்தான் ப்ரோக்ராம் போகிறதா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு பைத்தான் செல்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ பைத்தான் எனக்கு ஐடியிலேருந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியில் தான் நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராமே வந்துட்டு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறேன். இதில் ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஓகே லேர்னர்ஸ், ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து வாங்குறீங்க. இஃப் வந்துட்டு கேப்ஸ்லாக் இருந்தது அப்படின்னா அந்த சிஹெச் வந்து வவல். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் லெட்டர் இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வவல்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே, எல்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஏ நாட் வவல்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை சேவ் பண்ணுறது எப்பயும் போல் ஃபைலில் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கோலன் வந்து வச்சுருக்குறோம். என்ன கோலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோலனில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோலனையே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கேன்னா ஸோ இது வந்துட்டு வவல் ஆர் நாட் கண்டுனா வவல்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ .py கொடுத்தவங்க கொடுக்காம இருந்தாலும் அது பைத்தான் ஃபைலாக தான் இருக்கணும். .py கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னில் போயிட்டு ரன் மாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கேரக்டர் வந்து கேட்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆறுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆறு வந்து என்னது, ஆர் இஸ் ஏ நாட் வவல். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் கொடுக்க பாருங்கள், வவல் ஸ்டார்ட் பை. ஓகேங்களா? ஸோ இதில் ரன்னில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணதாலும் ரன் மாடல் கொடுத்தா ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரன் மாடல் கொடுத்துட்டேன். ஸோ இதே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், வவலோட ஒரு கேரக்டர் ஈங்கிறது என்னது வவல்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்மால் இ கொடுக்குறேன். இ இஸ் ஏ வவல்.
இப்போ அதே மாதிரி பாருங்கள், கேப்ஸ் லாக்கில் ஒரு இன்புட் வந்து கொடுத்து பார்க்குறேன். கேப்ஸ் லாக்கில் ஒரு இன்புட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ கேப்ஸ் லாக்கில் இ வந்து கொடுக்க போகிறேன். ஏஇஐஓயு. கேப்ஸ் லாக் ஐ வந்து என்னது, வவல்ஸ் தான். ஸோ கேப்ஸ் லாக்கில் கொடுத்துட்டேன். ஸோ இட்ஸ் ஐ இஸ் ஏ வவல். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு நம்ம வவல்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு அதோட ப்ரோக்ராமு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு வவல்ஸா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கொடுத்துருக்குறேன், ஏஎஸ் வவல். கேப்ஸ் ஏ கொடுத்துருக்குறேன், ஏஎஸ் வவல். ஸோ வேறு கேரக்டர் கொடுத்தா அப்படின்னா அந்த கேரக்டர் ஈஸியாக நாட் வவல். ஓகேவா? ஓகே எல்என்எஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. வி வில் மீட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஏ பைத்தன் ப்ரோக்ராம் கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் யூசிங் லூப். தேங்க்யூ வெரி மச் எல்என்எஸ். தேங்க்யூ.